வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி வேக்கப் சாங்கே பயங்கரமாக இருக்குங்க. இன்னொரு உயிரை கொண்டு ரசிப்பவன் நரக்கனடா, அந்த சாங் தான் வெற்றி கொடிக்கட்டு. ஸோ வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் நமக்கு ஒரு படிக்கட்டப்பா அப்படின்னு போட்டு சாங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஸோ தீபக் அண்ட் ராணுவ இன்னும் வீட்டுக்குள்ளே தாங்க இருக்காங்க, வெளியெல்லாம் போகலை. பட் அடுத்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்ஃபார்ம் டாஸ்க் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா ஜெஃப்ரி புஷ் பண்ணிட்டான். ஸோ ராணுவுக்கு இன்ஜூர்ட் ஆகிருக்கு. ஸோ டாக்டர்ஸ் 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷோல்டரில் ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் ரஞ்சித் ஆல்சோ சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு ரஞ்சித்துக்கும். ஸோ ஏன்னா நேற்றே பாவங்க அவர் நேற்று என்னமோ இதான் உருட்டின மாதிரி உருட்டி விட்டானுங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அடிபட்டிருக்கு. ஸோ ஜெஃப்ரிக்கா இல்லை காமனாக சொல்லுவோம், ரெட் கார்டு இந்த வாரத்துக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பாவம் என்னதான் இருந்தாலும் ராணுவ ரொம்ப ஜெனியூனான பிளேயர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தாங்க இருந்தோம். ஸோ என்றைக்கா இருந்தாலும் அவன் கேமை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பானே ஒழிய அந்த ஃபிசிக்கல் அட்டாக்கிங்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பொம்மை டாஸ்கில் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரியும். அதில் ராயனும் அடிக்க போயிருப்பான், ஜெஃப்ரி மூஞ்சிலே குத்தியிருப்பான், அந்த எல்போ வச்சு மூஞ்சிலே குத்தியிருப்பான். ஸோ அதில் கூட அவன் பெருசாக அது வெளியே சொல்லிக்கிறாம விஜய் சேதுபதி சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். அது ஜெஃப்ரின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அந்த வீக்லி டாஸ்கில் வீக்கெண்ட் டாஸ்கில் விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் தான் கண்டஸ்டண்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஜாக்லின் கூட கேட்பாங்க, அடப்பாவி அடிச்சிருக்கியாடா நீ அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜிம் ஆஃப் த பர்சன் தான் ராணவ் நம்மளை பொறுத்த வரையில். பாவம். ஸோ ஏன்னா இன்னும் 3 வீக்ஸு ரெஸ்ட்னா அதுக்கப்புறம் எப்படி விளாடுவாப்பில் என்னென்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ரவுண்ட்லாம் வருவாங்க. அடுத்து இது ஃபினாலே டிக்கெட் அந்த விளாடுவாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த வாரமாவது டாஸ்க் விளாடுவாங்க பார்த்தா இந்த வாரமும் டாஸ்க் எல்லாம் ஆக்கிட்டானுங்க. ஸோ தீபக் இஸ் ஆல்சோ உள்ளதாக இருக்கார். ஸோ அவரெல்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 8. அவரும் போகிறதுக்கு வெளியே அது ரூமர்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணது உண்மை தான். பட் இன்றைக்கி டாஸ்க் இப்படி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ப்ரோமோ பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், ப்ரோமோவில் தெரிஞ்சிடும் என்னென்ன வருது அப்படின்னு. ஸோ இப்போ தான் லைவில் ஸ்டார்ட் பண்ணி பாட்டெலாம் போட்டு எல்லோரும் அந்த விஷால் சொன்னார்ல மார்னிங் அந்த வாக்கிங் எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ராணுவ நிறைய இடத்துல காமிச்சாங்க, என்னென்னு தெரியல. ஸோ ஏதாவது ஹிண்ட் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ.